ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷி பாரதி விலாக். இன்னைக்கு இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமை பூஜை பண்ண வீடியோ தான் இந்த விலாக் வந்து பார்க்க போறோம். நான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை வந்து கொஞ்சம் லேட்டா லாஸ்ட் சனிக்கிழமை தான் வந்து படைச்சிருந்தேன். அதனால இந்த விலாக் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே எல்லா வருஷமும் 3வது சனிக்கிழமை தான் வந்து நாங்க தளிகை போடுவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, சில பல காரணத்தால என்னால வந்து 3வது சனிக்கிழமை வந்து போட முடியல. அதனால 4வது சனிக்கிழமை தான் வந்து கடைசி சனிக்கிழமை தான் வந்து போட்டிருந்தேன். அதான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத அந்த விலாக்ல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு காலையில வந்து வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இவன் இருக்கான் பார்த்தீங்களா, 5 நிமிஷம் கூட அந்த கோலம் வந்து விடமாட்டான். அதனால ஒரு இடத்துல வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துல போட்டு அடைச்சு வச்சிருந்தேன். ஒரே சவுண்டு காது கிழியிற மாரி கத்திக்கிட்டே இருக்கான். சரி அவன ஓப்பன் பண்ணி விட்டுடலான்னு ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சமையல் செய்யறதுக்கு. இப்பலாம் வந்து என்னன்னே தெரியல. எனக்கு சாரீல வந்து ப்ளவுஸ் இந்த டிசைன் வச்சு தைக்கிறது தான் எனக்கு இந்த பஃப் மாரி வைப்பாங்க இல்லையா? இத வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இது அந்த காலத்து வந்து ஓல்ட் இஸ் கோல்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்பலாம் வந்து இந்த மாரி தான் வந்து தச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லையா? இந்த மாரி தான் எனக்கு வச்சு தைக்கிறதுக்கு பிடிக்குதுனால, இப்ப தைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாரி தான் வந்து தச்சுட்டு இருந்தேன். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க ஆடி மாசம் எங்க மாமியாருக்கு வந்து படைச்சேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ரூ. 250 இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்ப எடுத்துட்டு வந்திருந்தாரு. 3வது சனிக்கிழமைக்கு சரி இத கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன். காலையில குளிச்சுட்டு வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். நைட்டே வந்து கிளீன் பண்ணிட்டேன். காலையில வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு பசங்களுக்கு தான் லீவ் இல்லையா? ஒரேடியா நம்ம சாமி வந்து படைச்சிட்டோம்னா, அவங்களுமே வந்து சாப்ட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த நான்வெஜ் செய்யாத பாத்திரங்கள் இருக்கு இல்லையா? எனக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல ஏத்துறதும், மேல கீழ இறக்குறதும் இந்த மாரி தான் இருக்கும். இந்த 3வது சனிக்கிழமை, ஆடி கிருத்திகை இந்த மாரி வந்து நோன்புக்கு படைக்கிறதுக்கு இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, செட்டா அந்த பாக்ஸ்ல வந்து வச்சுருவேன். அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பூஜைக்கான சமையல் செய்றப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாரி தான் இன்னைக்கு காலையில எடுத்து சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த புரட்டாசி மாசத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். புரட்டாசி ஃபர்ஸ்ட்டு சனிக்கிழமை போய் திருப்பதியில போய் பெருமாள பார்க்க போறோம். அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில பல காரணங்களால எங்களால டிக்கெட் வந்து அந்த தரிசனம் வந்து புக் பண்ணியுமே எங்களால வந்து போக முடியல. சரி பரவால்ல. பெருமாள் ஏதோ அதுக்கப்புறம் வந்து கூப்பிடுவாரு. அதுக்கான டைம் வந்த பிறகு அப்படின்னு வந்து மனச வந்து தேத்திக்கிட்டேன். அது 3வது சனிக்கிழமை பூஜை பண்ணலான்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 5 டேஸ் ப்ராப்ளத்தால என்னால சுத்தமா வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த 3வது சனிக்கிழமை எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப ஸ்பெஷலா அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த பூவால டெக்கரேஷன் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், தோரணம் மாரி வந்து தொங்க விடணும் பூஜை ரூம்ல இந்த மாரிலாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாரி ஆயிப்போச்சா, சரி 4வது சனிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் 4வது சனிக்கிழமை படைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. இருந்தாலும் சரி பரவால்ல. அதுக்காக என்ன பண்றது? இதெல்லாம் வந்து நேச்சுரல். அதுக்காக நம்ம வந்து நம்ம ஃபீல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சமையல்லாம் செஞ்சுக்கிட்டே நல்லா தான் வந்து அன்னைக்கு டே வந்து போச்சு. திடீர்னு வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து அப்செட் ஆன மாரி ஆயி போயிட்டேன். எங்க வீட்ல தான் வந்து கரண்ட் வந்து பாதி அந்த ஃபேன்லாம் ஓடுது. லைட்லாம் வந்து எதுவுமே எரியவே இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகி போச்சு. வடலாம் இன்னும் அரைக்கவே இல்லையே. பாதி சமையல் வேலை தான் முடிச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. அதுலயும் டிவி வந்து நாங்க என்ன பண்ணோம், டிவி வந்து போயிடுச்சு அப்படின்னு நெனச்சோம். ஒரு கரண்ட் வந்து ரொம்ப பவரா வந்துருச்சு போல இருக்கு. அதுல டிவி வந்து போயிடுச்சு. இப்பதான் வந்து ஏதோ டியூ கட்டி ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சது. டிவி இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசே அப்செட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தவங்க வீட்ல வந்து எங்க தெருவுல வந்து எங்க வீட்லயும் தான் கரண்ட் அப்படி வருது. ஒண்ணு எரியுது, ஒண்ணு எரியல அப்படின்னு சொன்ன பிறகு தான் அப்பாடான்னு சந்தோஷமாச்சு. நம்ம வீட்ல மட்டும் தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாரி நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். நம்மளுக்கு இருக்கிற ஒரு எதிரியே வந்து கெட்ட பழக்கமே என்னன்னா, ஒண்ணு
நடக்க போதுன்னா, அது நல்ல விதமா வந்து நினைக்கிறதுக்கான மனசே வரமாட்டேங்குது. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு வந்து நினைப்போம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து பெரிய தப்பு. அந்த மாரி தான் நானே டிவி போயிடுச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லா டைமும் டிவி ஆன் பண்ணாலும் டிவி வந்து போட்டுருவோம் ஆன் பண்ணி. இந்த டைம் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிமோட்ல ஆன் பண்றதே பண்ணாம அப்படியே இருந்தது. அதனால தான் டிவி வந்து போயிடுச்சோ அப்படின்ற மாரி ஆ கரண்ட் சரி பண்றவங்கலாம் வந்து பார்த்ததுக்கு, ஏதோ வந்து மிஸ்டேக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஈபி ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்கள வர வச்சு பார்த்ததுக்கு, இங்க கம்பி வந்து இதாகி ரொம்ப பவரா வந்திருக்கு. அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு, அதுக்கப்புறம் இவர் போய் எல்லாரும் சேர்ந்து வந்து சரி பண்ண பிறகு தான் கரண்ட் வந்தது. கரண்ட் வந்தும் டிவி வந்துடணும் அப்படின்ற மாரி தான் ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். பெருமாள் புண்ணியத்துல அன்னைக்கு டிவியுமே வந்து ஓடிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி பவர் அதிகமானதுல என்ன போயிடுச்சுன்னா, வைஃபை கனெக்ஷன் அந்த பாக்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பாக்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம் லைட் இதெல்லாம இந்த மாரி ஒரு 2 லைட் போயிடுச்சு. சரி பரவால்ல இதோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அஸ்வினி எல்லாம் வந்து ராம்லாம் வந்து நான் இப்ப போறதில்ல. சின்ன வயசு இருக்கிறப்போ நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்பலாம் வந்து அவங்களே வந்து கண்ணாடி பார்த்து டிசைனா வந்து அவங்களே வந்து போட்டுக்கிறது. இந்த அரிசி வாங்க போகுறதுக்கு அவங்கள கெஞ்சின பாடு இருக்கே, வாடா இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த மாரி வாங்கி தான் நம்ம வந்து அந்த பொங்கல் வச்சு பெருமாளுக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு போமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாகுறாங்க இல்லையா? நானும் வந்து கூட வரேன். நீங்க வாங்க சும்மா அந்த சொம்ப மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாரி எதிர் வீட்டு ஆன்டிகிட்ட, அதுக்கப்புறம் எங்க ஓரவத்திக்கிட்ட, அப்புறம் நம்ம வீட்ல இருந்து 3 பேர் வீட்ல மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி கூப்ட்டு போய் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த மாரி வாங்கி தான் வந்து கண்டிப்பா செய்யணும். நான் சின்ன வயசுல இருந்தே அந்த மாரி தான் எங்க அம்மா போய் கூப்ட்டு போய் பக்கத்து வீட்ல இந்த மாரிலாம் வாங்கி வந்து தான் பெருமாளுக்கு வந்து தளிகை போடுவாங்க. அதனால இத மட்டும் மாத்தக்கூடாது அப்படின்னு நானுமே நெனச்சுட்டு இருக்கேன். இந்த மாரிலாம் செய்வீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன். பசங்க வாங்கிட்டு வந்த அரிசிய வந்து குக்கர்ல கொஞ்சமா வந்து பாதி நெறைய அரிசி வந்து போட்டாங்க. ஒரு சொம்பு நெறையா வந்து அரிசி வந்துருச்சு. அதனால அவ்ளோ அரிசி போட்டு பொங்குனா வந்து வேஸ்ட்டா தான் போகும் அப்படின்றதுக்காக பாதி அரிசி மட்டும் குக்கர்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல ரெடி பண்றதுக்காக வந்தாச்சு. பூஜை ரூம்ல அலங்காரம் பண்றதுக்கு நெறைய வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா, அந்த யோசனை இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து குடுத்தேன். செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வின் தான் அழகா அந்த டிராயிங்லாம் பண்ணி, பெருமாளோட சங்கு சக்கரம் வந்து அவன் தான் வந்து செஞ்சிருந்தான். நல்லா நான் எதுவுமே வந்து பண்ணல. அவனே வந்து பூலாம் இங்க இருக்கு. நெறையா வாங்கி வச்சிருக்கேன். நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஐடியா குடுத்துருந்தேன். அவன் தான் வந்து அழகா உட்காந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப அலங்காரம் பண்ண உட்காந்தாச்சு. எனக்கு பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணும் அழகா வந்து ரெடி பண்ணா தான் எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியா இருக்குன்றதால உட்காந்து ஒண்ணு ஒண்ணா அழகா வந்து பண்ணிட்டு இருந்தேன். இனிமே வந்து இந்த மணப்பலகையில வந்து ஏதாவது ஒரு பூ வந்து ஃபுல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வேணாம் அப்படி வந்து பண்ணா ஃபுல்லா வந்து சரியா தெரியாது அப்படின்றதுக்காக அப்படியே வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து துளசி மாலை வந்து பெருசா நல்லா பெருமாளுக்கு வந்து கட்டி வச்சிருந்தேன். அத வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சிலருக்கு இந்த சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து தளிக்க போடுறது, ஒரு சிலருக்கு பழக்கம் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தளிகை போடுறது வந்து இந்த பெருமாளோட ஃபேஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் அந்த வாங்கிட்டு வர அரிசிய வந்து பொங்கல் மாரி பொங்கி, அதுல வந்து வெல்லம், கொஞ்சம் வாழைப்பழம் இந்த மாரி தான் வைப்போம். பசங்க சொல்லுவாங்க, "அம்மா பெருமாளோட இது ஃபேஸ் நம்ம பண்ணலாம், முகத்த இது பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல அந்த பழக்கம் இல்ல. அது சரி இந்த மாரியே நம்ம போட்டு போலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஆனா பசங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க. அந்த மாரி இன்னும் நான் பண்ணதில்ல. ஆனா அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அது என்னமோ பெருமாள் முகத்த வந்து வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதுலருந்து நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடுறோம் அப்படின்ற மாரி தோணுச்சு. அதனால வந்து எனக்கு அது விருப்பம் கிடையாது. நம்ம வீட்ல எப்படி செய்வோமோ, அதே மாரி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பசங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த மாரி பசங்க ஆசைப்படுறாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு செய்யலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோலாம் நல்லா அலங்காரம் பண்ணி கீழ எடுத்து வச்சாச்சு. வச்சு மாவிளக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா, மனசுக்கு திருப்தியா வந்து சாமி கும்பிடணும். அதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கலாம் இவ்வளோ வச்சிருக்காங்களே, நம்மகிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம கடவுள் வந்து என்ன குடுத்துருக்காரோ, அத வந்து சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எதுவா இருந்தாலும் வந்து சந்தோஷமா போய்க்கணும் அப்படின்ற மாரி தான் நான் வந்து நினைப்பேன். எப்பவுமே மாவிளக்கு வந்து பெருமாளுக்கு வந்து கண்டிப்பா வந்து போடணும். எப்பவுமே நான் வந்து 1 விளக்கு தான் போடுவேன். அதுக்கப்புறம் 2 விளக்கு தான் போடணும் அப்படின்ற மாரி சொன்னதால, இப்ப வந்து 2 மாவிளக்கு வந்து போட்டிருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமையில இதுதான் வந்து பெருமாளுக்கு இப்படிதான் செய்யணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா வந்து அவருக்கு ஒரு பானகம், ஒரு துளசி பானகம் வந்து ரெடி பண்ணி வச்சாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இவ்ளோ செய்யணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னா, ரொம்ப சிம்பிளா தான் வீடியோக்காகவும், ஃபோட்டோக்காகவும் மட்டும் நான் இதெல்லாம் வந்து செய்யல. எங்க வீட்ல என்ன சாப்பிடுவாங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன். பாசிப்பயிறு பாயாசம், இப்ப சேமியா பாயாசம்லாம் எங்க வீட்ல வச்சாலே அப்படியே கிடக்குது. சாப்பிடவே மாட்றாங்க. எவ்ளோ வச்சாலும் சாப்பிடவே மாட்றாங்க. பாசிப்பயிறு பாயாசம்லாம் காலி ஆயிடுது. அதனால வந்து பாசிப்பயிறு பாயாசம் வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் மெது வடை தானே பெருமாளுக்கு எப்பவுமே அப்படின்ற மாரி
மாரி அது வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சௌசௌ கூட்டு வந்து வச்சிருந்தேன். நல்லா கூட்டு தாளிக்கிறப்பலாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆறி போனதால என்னன்னு தெரியல. கொஞ்சம் வந்து திக்கான மாரி இருக்கு. சரி தொட்டு சாப்பிடுற மாரி தான் வச்சிருந்தேன். சரி கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருந்தேன். இதான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து பண்ணியிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபத்தோட கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாள வந்து அழைக்க வேண்டியது தான். என்னதான் வந்து நம்ம வந்து டிவிலலாம் பாட்டு போட்டாலுமே, நம்ம வாயால வந்து கோவிந்தான்னு கோவிந்தான்னு கூப்பிடுறது அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா? அது சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்ளோ வந்து வைபா இருக்கும். நம்ம இந்த திருப்பதிக்குலாம் போனா, கிட்ட ஓரளவுக்கு தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கோவிந்தா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. கிட்ட வரப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுல நம்ம மீறி வந்து பார்த்தீங்கன்னா, கண்ல தண்ணி வர மாரி அவர போய் பார்க்குறப்பலாம் அப்படிதான் இருக்கும். அந்த கோவிந்தாவோட பவரே அதான் அப்படின்ற மாரி கோவிந்தா இருக்கும். கோவிந்தா 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 எல்லார் கையாலயும் அழகா தீப தூப ஆராதனை காமிச்சாச்சு. எங்களோட புரட்டாசி மாச படையல வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணியாச்சு. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாசல்ல இருந்து கற்பூரம் ஏத்திக்கிட்டே பூஜை ரூம் வரைக்கும் வருவாங்க. ஏன்னா பெருமாள் அப்படியே வருவாரு 7 மலைய தாண்டி அப்படின்ற மாரி ஒரு சிலருக்கு அந்த மாரி வந்து பழக்கம் இருக்கலாம். நாங்க வந்து சிம்பிளா அந்த மாரிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லன்றதால இந்த மாரி தான் வந்து செய்வோம். அது திருப்பதில எப்படி வந்து ஏழுமலையார் வந்து அந்த இருட்டுல அழகா வந்து அந்த அந்த விளக்கோட ஒளியில வந்து எப்படி தெரியுதோ ஃபேஸு, அதே மாரி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம். அவ்ளோ அழகா அந்த மாவிளக்கு ஒளியில வந்து அவ்ளோ அழகா இருந்தாரு. அது இல்லாம கொஞ்ச நேரம் பவர் கட் வேற ஆச்சு. அந்த இருட்டிலேயே வந்து அவர பார்த்து அழகா வந்து ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அவரோட 108 போற்றிகள சொல்லி அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். எங்களோட புரட்டாசி மாச தளிகை வந்து இப்படிதான் போச்சு. தளிகைலாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் மேல டூர் போறதுக்காக சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சமையல் என்னன்னா வந்து இட்லியும், தக்காளி ஊறுகாவும், அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம் வந்து செஞ்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு சமையல் தான் செஞ்சுட்டுருக்கேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. ஒரு சைட்ல வந்து இந்த தக்காளி ஊறுகாய் மாரி செஞ்சு எடுத்துட்டு போனா, அது கெட்டு போகாது. நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளைக்குன்றதால அதான் வந்து செஞ்சுட்டுருந்தேன். நெறைய பேரு வந்து டூர் போனது எப்படி போனீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பா வந்து அடுத்த வீடியோ டூர் போன வீடியோ தான் வரும். கண்டிப்பா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படி போனோம்? அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்றேன். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.